Hi techies, welcome back to Tamil AI Hub. போன வீடியோவில் ஜெமினி சிஎல்ஐயோட இன்ஸ்டாலேஷன் ப்ளஸ் டெமோஸை பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜெமினி சிஎல்ஐயை விஎஸ் கோடில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் டெமோவாக ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷனை க்ரியேட் பண்ணலாம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல் வேலையாக விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஒரு இமேஜ் எடிட்டரை க்ரியேட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோலையும் ஒரு புது ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டருக்கு பேர் டெமோ 1 பேர் வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டரை நம்ம ப்ராஜெக்ட்க்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெமோ 1 ஃபோல்டருக்குள்ளே நம்ம சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம GitHub ரெபாசிட்டரிக்கு போய்க்கலாம். போன வீடியோலேயே சொன்ன மாதிரி Node.js வெர்ஷன் 18க்கு மேலே இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. போன வீடியோ பார்க்கலனா இல்லை Node.jsோட வெர்ஷன் செக் பண்ண தெரியலனா கோச்சிக்காமல் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா எல்லாமே அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த GitHub ரெப்போல இருந்து இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ விஎஸ் கோடில் போய் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ட்ரு தட்டலாம். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணலாம். இப்போ இங்கே ஸ்க்ராட்சில் இருந்து தான் செட்டப் பண்ணும். ஈவன் தோ ஏற்கனவே ஒரு இன்ஸ்டாலேஷன் செஞ்சுருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட் வேறு, இந்த என்விரான்மெண்ட் வேறு. ஏன்னா எக்ஸிக்யூஷன் பாலிசி டிஃபர் ஆகும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம ஜெமினி கமாண்டை என்டர் பண்ணலாம். இந்த தடவை லாகின் இன்ஃபர்மேஷன் கேட்கல. ஏன்னா நம்ம ஏற்கனவே லாகின் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை லாகின் பண்ணால் போதும், மறுபடியும் லாகின் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இங்கே ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்டை கொடுப்போம். இப்போ இந்த ப்ராம்ப்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா, கிரியேட் அ க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வித் React.js அண்ட் JS ப்ராஜெக்ட். ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷனை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன், React.jsோடையும் JS ப்ராஜெக்டோடையும். திஸ் எக்ஸ்டென்ஷன் ஷுட் ஏபிள் டு ரீட் த பிளாக் அண்ட் சம்மரைஸ் டு கிரியேட் அ ட்விட்டர் போஸ்ட். ஸோ இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு பிளாகை ரீட் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணி ட்விட்டர் போஸ்ட்டாக மாற்றணும். இப்போ இதை என்ட்ரு பண்ணலாம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு பிளான் கொடுத்துருக்கு, அது என்னன்னு செக் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் ஐ வில் கிரியேட் அ க்ரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸிங் React அண்ட் JavaScript. ஃப்ரண்ட் எண்ட் வந்து React. இந்த பிளான் நல்லா தான் இருக்குது, நம்ம வந்து கண்டினியூ பண்ண சொல்லலாம். இப்போ கண்டினியூ வித் பிளான்னு கொடுத்தாச்சு. பப்ளிக் டைரக்டரி, சோர்ஸ் டைரக்டரிலாம் க்ரியேட் பண்ணவான்னு பெர்மிஷன் கேட்குது. எஸ் அலோ ஆல்வேஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ பப்ளிக் டைரக்டரி, சோர்ஸ் டைரக்டரி எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. package.json ஃபைலை க்ரியேட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்குது. எஸ் அலோ ஆல்வேஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ package.json க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ தான் எக்ஸ்டென்ஷனுக்கு மெயினான ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் இருக்கிறனால இது வந்து ஜெமினி ப்ரோவில் இருந்து ஜெமினி ஃப்ளாஷ்க்கு மாறி இருக்குது. இப்போ NPM இன்ஸ்டால் பண்ணுவான்னு பெர்மிஷனை கேட்குது. எஸ் அலோ ஆல்வேஸ்னு கொடுத்துலாம். நோட் மாடியூல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி எக்ஸ்டென்ஷனில் மேனேஜ் எக்ஸ்டென்ஷனுக்கு போய் டெவலப்பர் மோடை ஆன் பண்ணிக்கலாம். டெமோ 1 ஃபோல்டருக்குள்ளே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஃபோல்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட எக்ஸ்டென்ஷன் இங்கே காட்டுது, இங்கே பின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பிளாக்கு போய் சம்மரைஸ் பண்ண சொல்லலாம். ஸோ எரர் காமிக்குது, இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஷோஸ் எரர். ஸோ இது ப்ராஜெக்டை ரீபில்ட் பண்ணியிருக்கு. ரீலோட் த எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்கு, பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷனில் வில் ஹாவ் அ ரீலோட். இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி சம்மரைஸ் த பிளாக் பண்ணலாம்.
இப்போ நம்மளோட எக்ஸ்டென்ஷன் நல்லாவே வேலை பார்க்குது. இதுதான் ட்விட்டருக்கு சம்மரி பண்ண சொல்லியிருந்தோம். இந்த பிளாகோட ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் இதுதான். இப்போ இது நல்லாவே க்ரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸை நீங்களும் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த வீடியோவில் ஜெமினி CLIயை MCP சர்வரோடு இன்டெகிரேட் பண்ணுவோம்.